திருவாரூரில் மது அருந்த பணம் கேட்டு மனைவியை தோசை கரண்டியால் அடித்து கணவனே கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மனைவிக்கு சூடு போட்டு சித்திரவதை செய்தவர் போலீசில் சிக்கியது எப்படி? திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே உள்ள ஆவூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் பரதன், சுந்தரி தம்பதி. இவர்கள் இருவருக்குமே இது இரண்டாவது திருமணம். மீன்வெட்டும் தொழில் செய்து வரும் பரதன் 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் சுந்தரியை திருமணம் செய்திருக்கிறார். இந்த சூழலில் பரதன் அடிக்கடி குடித்துவிட்டு வந்து மனைவி சுந்தரியிடம் தகராறு செய்து சைக்கோவோல் நடந்து கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்திருக்கிறார். இப்படி குடித்துவிட்டு வந்து தினமும் பிரச்சனை செய்ததால்தான் அவருடைய முதல் மனைவி அவரை விட்டு பிரிந்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் ஞாயிற்றுக்கிழமையன்று இரவு மது அருந்திவிட்டு வீட்டுக்கு வந்த பரதன் மேலும் மது அருந்துவதற்கு பணம் கேட்டு மனைவி சுந்தரியை தொல்லை செய்திருக்கிறார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் ஆத்திரத்தில் மனைவி சுந்தரியை சரமாரியாக தாக்கியிருக்கிறார் பரதன். மேலும் சூடு வைத்தும் கொடுமை செய்திருக்கிறார். மேலும் வீட்டிலிருந்த தோசை கரண்டியால் சுந்தரியின் தலையிலும் சரமாரியாக தாக்கியிருக்கிறார். இதில் சுந்தரி நிலைகுலைந்து மயங்கி விழுந்த நிலையில் அவரை ஆட்டோ மூலம் ஏற்றிக்கொண்டு கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் சென்று அனுமதித்திருக்கிறார் பரதன். மருத்துவமனையில் சுந்தரிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்த வலங்கைமான் போலீசார் பரதனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பரதன் தினமும் குடிப்பதற்கு பணம் கேட்டு மனைவியின் உடம்பில் சூடு வைத்தும் அடித்தும் துன்புறுத்தி வந்ததாக அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் காவல்துறையினரிடம் தெரிவித்திருக்கின்றனர். பரதனுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர வேண்டும் எனவும் அந்த பகுதி மக்கள் மாவட்ட காவல்துறைக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றனர்.